ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி டெலிவரி வேலைவாய்ப்பு எக்ஸ்பிரஸ் பீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாப் பொசிஷன் எடுத்துக்கிட்டோன்னா பைக் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான சம்பளம் இந்த ரேஞ்சில் இருக்கும் ஆஸ் பெர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க பிஎஃப், இஎஸ்ஐ, இன்சென்டிவ், அலவன்ஸ் இதெல்லாமே சலுகைகள், அதாவது பெனிஃபிட் கேட்டகரியில் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் அதில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வேலை நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலினம் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மெயில் கேண்டிடேட் ஆகட்டும், ஃபீமேல் கேண்டிடேட் ஆகட்டும், ஆண்கள் பெண்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சென்னையில் தொடர்ந்து ஜாப் வேகன்சி வீடியோ போடுங்க அப்படின்னீங்கன்னா மறக்காமல் வீடியோவில் கீழே சென்னை ஜாப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வயது வரம்பு 18 வயதுக்கும் மேல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தகுதியை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஜஸ்ட் நம்மகிட்ட சொந்த வாகனம், செல்லுபடியாகும் லைசன்ஸ், வேலிட் லைசன்ஸ் அவசியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு செல்லுபடியான லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா டெலிவரி எப்படின்னா குறைந்தது 25 பார்சல் முதல் அதிகபட்சம் 50 ஆர்டர் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு விடுப்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது திங்கள் முதல் வெள்ளி வரை கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை தொடர்ந்து அவங்க வேலை செய்ய வேண்டிய இடம் எங்கெங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இந்த செக்ஷனில் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ எந்தெந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். தாம்பரம், குரோம்பேட், வேளச்சேரி, அடையார், ராயபுரம், கோடம்பாக்கம், குடுவாஞ்சேரி, சைதாப்பேட், மயிலாப்பூர், திருவொற்றியூர், ஆவடி, மணாலி, மாதாவரம், பெரம்பூர், வலசரவாக்கம் அண்ட் மதுரவாயில், இந்த லொக்கேஷன் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்திலேயே டெலிவரி அசிஸ்டண்ட்டோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஜாப் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பொசிஷன் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படிங்கிறதுமே கீழே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து மொழி திறன் அப்படின்னு தமிழ் தெரிந்திருத்தல் வேண்டும், அடிப்படை ஆங்கிலம், அதாவது பெயர், முகவரி இதெல்லாம் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க கொடுத்துருக்கிறது வயது வரம்பு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், ஃபிசிக்கலி நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. வேலை நேரம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஆஸ் பெர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு விடுப்பு, திங்கள் முதல் வெள்ளி வரை இடையில் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கேயும் என்னென்ன லொக்கேஷனில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஜாப்ஸ்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அண்ட் ரெகுலராக நாளைக்கு இன்னொரு தனியார் நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு அதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.